செய்து 7வதாக இன்னொரு இளம் வாலிபரை கரப்பிடிக்க முயன்ற கல்யாண ராணி கைது செய்யப்பட்டார். இவன் 6 பேர் கல்யாணம் பண்ணாளா? 6 பேரை வெவ்வேறு ஊர்களில் திருமணம் செய்த இந்த கல்யாண ராணி 7வதாக ஒரு நபரை திருமணம் செய்யும் பொழுது அவருக்கு வைக்கப்பட்ட பிளெக்ஸ் பேனரை வைத்து முதல் கணவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்காக வாதாட வந்த வக்கீல் இவருடைய 2வது கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலையூர் நாட்டாம பாட்டிற்கு முந்தைய நாள் சங்கீத் பங்கனில் டான்ஸ் ஆடிய வீடியோ ரீல்ஸில் வைரலானதை தொடர்ந்து 3வது 4வது மற்றும் 5வது கணவர்கள் சென்னையை நோக்கி விரைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. எப்படி ஆக 30 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படா கல்யாணம் பண்ணிடலாமாடான்னு கேட்டா கொஞ்ச நாள் கல்யாணம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் 30 வயசுக்கு அப்புறம் பொம்பளம் கிடைச்சாலே போதும்னு கல்யாணம் பண்ணா நீ 8வதா போயிருப்ப. இந்த சைடு வரல அந்த புள்ள. இப்படி பேசனா எப்படி? அப்ப இப்படி பேசவா? அப்பா மாதிரி பேசுங்க. சும்மா என்னங்க காமெடி பண்ணிட்டு என்னங்க சும்மா சும்மா வந்துக்கிட்டு. தலையில என்ன வைடா? என்ன வை, தாடி எடு. அப்பதான் உனக்கு பொண்ணு கிடைக்கும். கடவுளே, என்னது என்ன தாடி என்ன சரியாயிருமா? பொண்ணு கிடைச்சிருமா? எப்பா அழகான ஹீரோயின் மாதிரி நல்ல படித்த சொந்தத்திலேயே நாங்க முடிச்சுக்கலாம்னு இருக்கோம்ப்பா. ராசி நட்சத்திரம் செட் ஆகல, வேற பாத்துக்கலாம். மாப்பிள்ளை வீடு ரொம்ப தூரமா இருக்கு, பக்கத்திலேயே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா படித்த பொண்ணு மேல படிக்கணுங்குது, வீட்டுக்கு போயிட்டு சொல்றான். மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் கலர் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் அழகா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாப்பிள்ளையாங்க அவராங்க. மாப்பிள்ள சம்பளம் கம்மியா இருக்கு, அதான் யோசிக்கிறான். மாப்பிள்ள என்ன தேவை? தேவையே வேணாம், தேவைனா வை. என்னடா அது? வை. அதை தூக்கி உள்ள விடா கீழே. என்ன பாப்பு பேசுது? கிடைக்காது. தலையில எண்ணெய் தேய்க்கிற வரைக்கும் உனக்கு பொண்ணு கிடைக்காது. இப்படிதான் தாடி எடுக்கிற வரைக்கும் இல்ல. அம்மாங்க சொல்லுவாங்கல்ல, ஏதாவது தலை வலிக்குதுன்னா நீ போன் பாக்குறது நிறுத்தினாதான் உனக்கு எல்லாம் சரி. அது மாதிரிதான். அது மாதிரி நீ இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்பாக்கள் உங்க அப்பாவும் அப்படிதானா? தாடி எடுத்தாதான் பொண்ணு கிடைக்கும். டைவர்ஸ் பண்ண சொல்லிருப்பாங்க. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. கல்ல சாப்பிடுறியா? உரிச்சிங்க தெரியுமா? இல்ல அதையும் நாங்க தான் உரிச்சு தரணுமா? இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அதனால அழகு, இந்த அறிவு, பணம் எல்லாம் பாக்காது. பொண்ணை பார்த்தோன்னா கட்டிட்டு போயிடணும். ஆமா, இப்ப இருக்கு. ஆனா அவ்வளவு டிமாண்டா இருக்கு பொண்ணு. அந்த பொண்ணு கட்டிவியா? நீ கட்டுவியா? வேற கட்டுவா? நீ கட்ட மாட்டப்ப அப்ப நாங்க மட்டும் கட்டணுமா? எவனை கட்டணும் சொல்றாங்க? பொண்ணு அழகா பார்க்காத, மனசை பாருங்க. அழகா